லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு பிவோட் டேபிள்ல வேல்யூ ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி எப்படி எனக்கு டாப் 5 ஆர் டாப் 10 வேல்யூஸ் மட்டும் எடுக்கலாங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்கலாம்னா அதே டாப் 5 வேல்யூஸை இந்த மாதிரி ஸ்லைசர்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியா எப்படி ஃபில்டர் சிம்பிளிஃபை பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸ்லைசர்ங்கிறது கம்ப்ளீட்டா உங்களுக்கு நியூனா ஸ்லைசர்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் இங்கே கொடுக்குறேன். அதை பார்த்து ஃபர்ஸ்ட் ஸ்லைசர்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த வீடியோல குயிக்கா டாப் வேல்யூஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறத நம்ம மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி நமக்கு ஒரு டேட்டா இருக்கு, எனக்கு வந்து இந்த மாதிரி சேல்ஸ் டேட்டா வந்து எந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் டாப் 5ங்கிறத நான் எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்னா இந்த மாதிரி இங்கே டிராப் டவுன் கிளிக் பண்ணிட்டு வேல்யூ ஃபில்டர்ல போயிட்டு டாப் 10 ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே செலக்ட் பண்ணிட்டு நமக்கு டாப் 10 வேணுமா, 5 வேணுமா, 3 வேணுமா, என்ன நம்பர்ஸ் வேணுமோ அதை இப்போ நம்ம இன்புட் ஆகிறப்ப எனக்கு வந்து டாப் 5 ப்ராடக்ட் வேணும்னு நம்ம கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டாப் 5 ப்ராடக்ட்ஸ், அதாவது டாப் 5 சேல்ஸ் கொடுத்த ப்ராடக்ட். இதுதான் அந்த வேல்யூ ஃபில்டருங்கிறது. என்னோட டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க மந்த் இருக்கு, ரீஜன் இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த மந்த் ரீஜனை இன்க்ளூட் பண்ணிட்டு இந்த மாதிரி மந்த் ஒரு மந்த் எனக்கு டாப் 5 பார்க்கணும், இல்ல ரீஜன் வைஸ் பார்க்கணும்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து மல்டிபிள் ஃபில்டர்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அதே இது ஸ்லைசர்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பிவோட் டேபிள் போட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி வேல்யூ ஃபில்டருக்கு நம்ம எடுக்கணும்னா இந்த மாதிரி நான் டாப் 5ங்கிறத ஆல்ரெடி கொடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ எனக்கு இந்த மந்த் ரீஜனுங்கிறத நான் ஸ்லைசர்ல ஃபில்டரா போட போறேன். ஸோ எனக்கு இங்கே தேவையில்லை. ஸோ நான் அதெல்லாம் என்ன பண்றேன்னா மந்த்தையும் ரீஜனையும் எடுத்துடுறேன். இப்போ டாப் 5 ஃபில்டர் போட்டிருக்கேன். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா இருக்க 12 மந்த்ஸ் அதே போல எல்லா ரீஜனுக்கும் சேர்த்து தான் இங்க வந்து சம் காமிக்கும். ஆனா எனக்கு பர்டிகுலர் மந்த் பர்டிகுலர் ரீஜனுக்கு வேணா நான் வந்து என்ன பண்ணா இங்க பிவோட் டேபிள்ல கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் ஆப்ஷன் போயிட்டு இங்க ஸ்லைசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நமக்கு என்னென்ன ஃபில்டர் வேணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட், ரீஜன், மந்த் இது மூணுமே எனக்கு ஃபில்டரா வேணும் நான் நினைச்சேன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு 3 ஃபில்டருமே இங்க வந்துடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எங்க வேணுமோ இந்த ஃபில்டரை நம்ம வந்து கஸ்டமைஸா டிராக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப் 5 போட்டிருக்கேன். இது வந்து ஓவரால் மந்த், அதாவது 12 மாசம், அதே போல 4 ரீஜனுக்கு. இப்போ எனக்கு ஈஸ்ட்ல மட்டும் வேணும் அப்படின்னா ஈஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த ஈஸ்ட் ரீஜன்ல எது டாப் 5 அப்படிங்கிறது வந்துடும். இல்ல நார்த், இல்ல சவுத், இல்ல எனக்கு நார்த் சவுத் வேணும்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு சவுத் அண்ட் நார்த் ரெண்டையும் நம்ம செலக்ட் பண்ணோம்னா 2 ரீஜன் செலக்ட் ஆயிரும். இப்போ எனக்கு 4 ரீஜன்லயும் வேணும். ஆனா எனக்கு மந்த் ஓவர் மந்த் எனக்கு வந்து நான் பார்க்கணும். இப்போ 4 ரீஜன்லயும் எனக்கு இந்த மாதிரி ஜூலைல எது டாப் 5, செப்டம்பர்ல எது டாப் 5, இல்ல டிசம்பர்ல எது டாப் 5னா அந்த மந்த் கிளிக் பண்ணோம்னா இங்க நமக்கு வந்து அந்த வேல்யூஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்கலாம். இப்போ ஜனவரினா ஜனவரியில இந்த 5 ப்ராடக்ட்ஸ் தான் டாப் 5, ஏப்ரல்னா இந்த இது, ஜூன்னா இந்த இது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஸ்லைசர்ஸ் யூஸ் பண்ணி ஃபில்டர் போட்டுக்கலாம். இப்போ நீங்க ஒன்ஸ் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இதை நம்ம வந்து எடுக்கணும்னா இந்த ஜஸ்ட் இந்த இன்ட் சிம்பிள் கிளிக் பண்ணோம்னா இந்த ஃபில்டர் எல்லாம் ரிமூவ் ஆகிரும். அதே போல ப்ராடக்ட்டை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்னா இந்த ப்ராடக்ட்டோட டேட்டா மட்டும் இங்க விசிபிளா இருக்கும்.